ரங்கநாதன் சிவராமன் வீட்டில் நுழைந்தார். தன் நெருங்கிய நண்பனை கண்டதும் சிவராமன் முகம் மலர வா வா ரங்கா என்று வரவேற்றார். இப்போ பக்கம் பக்கமாக ஒரு செய்தி வந்துட்டுருக்கே, பார்த்தியா என்றார் ரங்கநாதன். நன்னா பார்த்தேன். ரொம்ப கொடுமைப்பா. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயிலாண்டின்னு சொல்லுவா. அப்படி இருக்கு நிலைமை. எங்கள் ஆட்சியில் மதத்வேஷமும் ஜாதி வெறியோ கிடையவே கிடையாதுன்னு தம்பட்டம் அடிச்சுண்டு எந்த வம்புக்குமே போகாமல் சிவனேன்னு கிடந்தா பக்கம் பக்கமாக நம்ம இனத்தையே குறி வச்சு கண்டபடி பேசுகிறதும் எழுதுறதும் போராக்குறைக்கு சினிமா படம் எடுக்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் என்றார் சிவராமன். இப்படிப்பட்டவங்க கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? உண்மை கதைன்னு பேரை போட்டுவிட்டு அபத்தமாக நம்ம இனத்தைச் சேர்ந்த நல்லவனை வில்லனாகவும் நிஜ வில்லனை உத்தமனாகவும் காட்டுறது, கதைக்கருவுக்கு கர்த்தா ஒரு அந்தனர் மிக நல்லவர், அவரை மாற்று ஜாதிக்காரனாக காட்டுறது. ஏன் இந்த துவேஷம்? புத்தி பலமும் ஆன்ம பலமும் இந்த ராட்சத கூட்டத்தை எதிர்க்க போராது சிவராமா. நாமும் புஜபலத்தை காட்டணும். நம் பிள்ளைகளுக்கு கராத்தே குங்ஃபு போன்ற தற்காப்பு கலைகள் கற்றுக்கடணும். நாம் புத்தியும் கத்தியும் எடுக்கணும். ஒரு பெண் சகல வழிகளிலும் கெட்டு சீரழிகிறாள். அவள் ஒரு பிராமண பெண்ணாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன? எந்த இனத்தையும் குறிக்காத ஒரு குடும்பத்தை பொண்ணாக காட்ட முடியாதா? ரத்தம் கொதிக்கிறதுப்பா சிவராமா. அடடா ரங்கநாதா, விபரீதமாக யோசிக்காதேப்பா. ஏற்கனவே நாம் நம்ம நியமனிஷ்டையிலிருந்து மாற ஆரம்பித்தோம். அதில் இருந்து தான் இந்த அவலம். பகவான் மேலே பாரத்தை போடுவோம். நம்ம பக்தி ஆத்மார்த்தமாக இருந்தால் நிச்சயமாக அதர்மம் அழியும் என்றார் சிவராமன். எல்லை மீறி போயின்னு இருக்கே சிவராமா. எப்போவுமே அதர்மம் எல்லை மீறும்போது தான் சம்ஹாரம் நடக்கும். ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு அரக்கன் பகவானை வேண்டி கடுந்தவம் செய்து வரங்களை பெறுகிறான். ரிஷிகளையும் முனிவர்களையும் தேவர்களையும் கூட துன்புறுத்துவான். துன்புற்றவர்கள் பகவானிடம் சரணடைந்த பின்னரே அவரது அவதாரம் நடக்கும் என்றார். அது சரி, ஒரு அரக்கன் அப்போது. இப்போ எத்தனை அரக்க குணம் கொண்டவர்கள் நம்மை சுற்றி எதிர்த்து நிற்க வேண்டாமா என்றார் ரங்கன். வேண்டாம் ரங்கா. குருட்சேத்திரத்தில் போரில் என்ன நடந்தது? கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்களோ 5 பேர். அதற்கு ஏற்றாற்போலத்தான் படைபலம் இருக்கும். உண்மையாக பாண்டவர்கள் படைபலத்தால் ஜெயிக்கவில்லை. பகவானின் அருள் பலத்தால், அவனையே சரணடைந்ததால், அவனையே துணை வைத்ததால் ஜெயித்தார்கள். தர்மம் வெல்ல எண்ணிக்கை முக்கியமில்லை. பகவான் தர்மத்தை காப்பார் என்று பரிபூர்ணமாக ஆத்ம சுத்தியோடு நம்புவோம். நல்லதே நடக்கும். கல்வி, வீரம், செல்வம் இவற்றுக்கெல்லாம் அதிதேவதைகளாக சரஸ்வதி, பார்வதி, லட்சுமி என்று கொண்டாடும் இந்து பெண்களை கேவலமாக சித்திரம் பண்ணும் மேதாவிகள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களின் பெண்களை நடிக்க வைப்பார்களா? இப்படி காலம் பதில் சொல்லும். ஒரு பெண் தான் செய்யும் அபத்தங்களையும் அசிங்கங்களையும் பகிரங்கமாக பெருமையாக சொல்வாளா? வக்கரமான படைப்புகளை மக்கள் பாராட்டுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்ட அதிமேதாவதிகள் சமுதாயத்துக்கு பதில் சொல்லட்டும் என்றார் சிவராமன்.